இன்றைக்கி ரசம் எப்படி ரொம்ப யம்மியாக செய்யலான்றதை சொல்கிறேங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு வேக வச்ச தண்ணியை எடுத்துக்கிறேன். இதில் வந்து தக்காளி ரெண்டாக கட் பண்ணி போட்டால் போதும். கட் பண்ணி போட்டு வேக வச்ச தண்ணியை ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஆறட்டுங்க. ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக 4 சின்ன வெங்காயம், ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இடிக்கல்ல வந்துட்டு சீரகம், மிளகு, பூண்டு 3 பூண்டு எடுத்திருக்கேன். 4 மிளகு எடுத்துக்கிறேங்க. நல்லா இடித்து எடுத்துட்டு வெங்காயமும் வரமிளகாவும் வேகும்போது இதையும் சேர்த்துக்கணும். இது நல்லா இந்தளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த வடித்து வச்ச தண்ணியில் இருக்க தக்காளியை மட்டும் சேர்த்துக்கலாங்க. இதுதான் இதனோட சீக்ரெட்டே. இந்த தக்காளியை சேர்த்துட்டு நல்லா இடிச்சிட்டு கையாலேயே அந்த கரண்டியாலேயே நல்லா இடிச்சிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மசிச்சுக்கணும். இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மசிச்சுக்கிறேங்க. அந்த எக்ஸ்ட்ராக்ட் தண்ணி இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். இதனோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இந்த கலந்து எடுத்த தண்ணி வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகணுங்க. இது கூடவே புளி வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்து உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் நமக்கு எவ்வளோ ரசத்துக்கு தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யம்மியாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா பச்சை வாசனை எப்படி போகணும்னு கண்டுபிடிக்கணுன்னா நல்லா ஆடை கட்டி வருங்க, நோரா மாதிரி. அது வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை சேர்த்து இறக்கணும். அப்படின்னா யம்மியான ரசம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும்.